ஏற்றுமதிக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் கரூர் மாவட்ட கொசுவலை உற்பத்தியாளர்கள். கரூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் ஐரோப்பிய உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தொழில் ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது. இந்திய அளவில் கொசுவலை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டம் முன்னிலை வகிக்கிறது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய்க்கும் மேல் இங்கு உற்பத்தி செய்யப்படும் கொசுவலைகள் உள்நாட்டில் விற்பனை செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க பல்வேறு சலுகைகளை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் ஜவுளி ஏற்றுமதியாளர் ஸ்டீஃபன் பாபு. அதாவது நம்முடைய ஏற்றுமதி செய்கின்ற அளவில் ஊக்கப்படுத்தும் வண்ணமாக டிராபேக்னு சொல்லுவாங்க 11% கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த 10 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா 11% இருந்தது. படிப்படியாக குறைந்து இன்றைக்கு 1.2லிருந்து 2% மட்டுமே இருக்கிறது. இதனை உயர்த்தி தரப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் கரூரிலிருந்து உற்பத்தியாகும் கொசுவலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. தைவான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் கொசுவலைகள் இறக்குமதி செய்யப்படுவதே இவர்களுக்கு போட்டியாக மாறியுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு கொசுவலை இறக்குமதிக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். நாங்கள் இயந்திரங்கள் வாங்கும் பொழுது மத்திய அரசு டவ்ஸ்கி மூலமாக மானியம் கொடுத்து வந்தார்கள். அதை மாநில அரசு தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு நிறுத்தி வைப்பதால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. அதை மீண்டும் இந்த பட்ஜெட்டில் அறிவித்து மானியம் அளித்தால் எங்கள் தொழிற்சாலை இயந்திரங்கள் வாங்குவதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். அழிந்து வரும் தொழில்கள் பட்டியலில் வீட்டு உபயோக ஜவுளி மற்றும் கொசுவலை உற்பத்தி நிறுவனங்கள் இணைந்து விடாமல் பாதுகாக்க தங்கள் கோரிக்கைகளை எதிர்வரும் பட்ஜெட்டில் நிறைவேற்ற வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் கண்ணன்.